இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அதில் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். சேமியா வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு சேமியா இருந்தால் போதும். நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து எடுத்துருங்க. இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் வந்து இருப்பு சட்டியில் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இது 10 நிமிஷம் போலயே செஞ்சிடலாம் ஈஸியாகவே. ரொம்பவும் சத்தான ஒரு உணவு இது. இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்தில் திருப்பி மாற்றி வச்சுக்கலாம். இட்லி துணி போட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இருப்பு சட்டியில் வச்சு எடுத்தோம். இப்போ ஒரு இருப்பு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானா கடுகு, சோம்பு இதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னா வெங்காயம் ஒரு கையளவுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து கருவேப்பிலை, நறுக்குன ஒரு பச்சை மிளகா இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் வரும். இப்போ உடனே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். நீங்கள் இதை வந்து சர்க்கரைக்கு கூட ப்ளெயினாக சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம்.